ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ காய்கறிலாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் பாவக்காய் வீட்டு பக்கத்தில் இருந்தனால அதை இப்போ அம்மா பறிச்சிட்டு இருக்காங்க. இது பறிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் இருக்கு வாங்கன்னு காமிச்சா மாட்டேன். அதனால எல்லாத்தையுமே பாவக்காய் கொஞ்சம் தட்டாங்க கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எனக்கு பறிச்சு கொடுத்தாங்க. அடுத்து லாங் பீன்ஸ் பாருங்க. இந்த லாங் பீன்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆவாரம் பூ அவங்களுக்கு தேவையான டீ காண்டி பறிச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பறிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க நம்மளோட மாதுளம்பழம். ஸோ அணில் வருதுன்னு சொல்லிட்டு நெட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நெட்டு கட்டவும் அது கடிக்காமல் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் காய் கிடச்சிருக்கு. இருந்தாலும் தன்னாலே அது பழுத்து கடைஞ்சி வெடிச்சிருச்சு. இப்போ அதம்மா இன்னைக்கு இந்த பழத்தை கொஞ்சம் பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பறித்து ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. பாருங்க, எந்த உரமும் போடல, நல்லா ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்தில் வந்த ஒரு மாதுளம்பழம். இது பாருங்க கொரியன் கொய்யா நம்ம தோட்டத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் கருந்துளசி. இதையும் கொஞ்சம் கஷாயம் போடுறதுக்காண்டி மழை காலனால பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் பீன்ஸு, இந்த பீன்ஸையும் கொஞ்சம் பறிச்சுட்டு பீன்ஸெல்லாம் பறிச்சாச்சு. அப்புறம் இந்த துளசி, நம்ம நாடு துளசி கொஞ்சம் பறிச்சுக்காச்சு. அப்புறம் இது வந்து சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நாட்டு கொய்யா கொஞ்சம் அணில் கடிச்சிட்டு இன்னொன்று மிச்சம் விட்டுருந்துச்சு, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் செம்பருத்தி பூ, அந்த டீ நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக காய் பிடிக்குது. அப்புறம் கொஞ்சம் ரோஸ் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டாங்க அம்மா. இதுதான் நம்ம இன்னைக்கு கிச்சன் பக்கெட்டோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ கொய்யா பழம், அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் நம்ம பறிச்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு. இது நாட்டு பழமே இவ்வளோ ரெட்டிஷ் ஆனது ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு மேலே அது வளரவும் செய்யாது. நாட்டு பழம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இதுவும் கொஞ்சம் ரெண்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ கொஞ்சம் அதை நம்ம பறித்து டீ போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பீன்ஸு. போன வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டோம், அதனால பறிக்காமல் இருக்காங்க. அந்த பீன்ஸ் முத்தி வச்சு அதை அம்மா விட்டுட்டு அதை விதைக்கி நெக்ஸ்ட்டு செடி போடுறதுன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் பீன்ஸு, கொஞ்சம் துளசி, அப்புறமே நம்மளுக்கு கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, அவரம்பூ இருக்குது. இது எல்லாமே இன்னையோட கிச்சன் பக்கெட்டோட ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எல்லாரும். தேங்க்யூ.